ஹாய் காய்ஸ், நம்ம ப்ரிப்போட 34வது நாள் இது. அப்புறம் கதை என்னன்னா, இன்னும் 4 நாள் தான் இருக்குது காம்படிஷனுக்கு. அப்புறம் நம்மளோட கரண்ட் கண்டிஷன் இதுதான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை அப்படியே கமெண்ட்ல அப்டேட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் முக்கியமான கதை என்னன்னா, நம்ம பீக் வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து தான் நம்ம எல்லா கதையும் மாறப்போகுது. டயட்டு, ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு காய்ஸ். நான் அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஒன்று அப்டேட் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கார்டியோ பார்த்தீங்கன்னா 3 hours பண்ணணும்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், காலைல 1.5 hour, நைட்டு 1.5 hour பிரிச்சாச்சு. அதில் காலைல 1.5 hour கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீலை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் பார்த்தா என் வீட்டுக்கார அம்மா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க என்ன கவனிச்சு. சரி நான் அவங்கள கவனிப்போன்ட்டு அவங்களுக்கு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி போட்டு கொடுத்துட்டு நான் ஜிம்மு கிளம்பிட்டேன். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெயின் செட்டு தான். ஜெயின் செட்னா என்ன கதைன்னா, ஒரு மசிலில் பார்த்தீங்கன்னா 3 வேரியேஷன் எடுத்துக்கணும். அந்த 3 வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்கணும். அது சேர்த்தா ஒரே செட்டு. ஒரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 30 கவுண்ட்டு, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கவுண்ட் அடிக்கணும் தொடர்ந்து. அதை அடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மசில் போயிடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மசிலும் நம்ம கவர் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு டார்கெட்டு. லெக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெஸ்ட் தான். லெக் இனிமேல் போகிறதாவே கிடையாது. சாட்டர்டே போட்டு முடிச்சதோட முடிஞ்சுது அந்த கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்ப் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை கதையாக பார்த்தீங்கன்னா நம்ம சன்பாத்து அவன் நல்லா பொழக்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். டியூட்டிக்கு போனதா பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனும் சப்பாத்தியும் அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பைக்லேயே தூங்கிட்டேன். லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸை கட் பண்ணிட்டு சப்பாத்தி குத்துறாப்புல. நான் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன்றத நாளைக்கு விளாக்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். அப்போ நம்ம வெஜிஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் இருக்க 1.5 hour வாக்கிங்கும் போய் முடிச்சாச்சு. அப்புறம் தண்ணி குடிக்கிட்டாங்க கைஸ், பெரிய கஷ்டமாகுது இப்போ. அதையும் குச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாள் முடிஞ்சதே, நாளை சந்திப்போம்.